ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ? லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் தரவாக பார்த்துட்டிங்களா? புரிஞ்சிச்சா இல்லை ரொம்ப வளவலன்னு போர் அடிச்சிச்சா தெரியல. இருந்தாலும் பாருங்கள், லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம்? பாகிஸ்தானில் லாகூர், காஷ்மீர், ஜாலியன் வாலாபாக்குக்கு ஈவெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன் 1919. பிளாக் ஆக்ட், தட் மீன்ஸ் ரவுலட் ஆக்டுக்கு இன்னொரு பேர் என்னது? பிளாக் ஆக்ட். அந்த பிளாக் ஆக்டை எதிர்த்து தான் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஜாலியன் வாலாபாக்கில் இவ்வளோலாம் கொடூர நடந்துருச்சு, இதே மாதிரி நிறைய இடங்களில் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் போராட ஆரம்பித்தாங்க. புரியுதா? அடுத்து மீரட் பார்த்துட்டோம், டெல்லி, லக்னோலாம் பார்த்திங்கன்னா வாரிசு கொள்கை, அதாவது டாக்டரின் லேப்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு அரசியலில் ஆண் வாரிசு இல்லை அப்படின்னாவே பிரிட்டிஷ் என்ன பண்ணுவோம், அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கும். அதுக்காக போராடினாங்க. ஜான்சி, இந்த இடத்துல ஜான்சி வரும், நம்ம ஜான்சி பாருங்கள், இப்போ நம்ம ரைட் பண்ணலாம். ஜான்சி ஃபேமஸான பிளேஸு. ஜான்சி ராணி தெரியும், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி லக்னோ, கான்பூர், இதெல்லாமே அதுக்காக தான் போராடினது. கோரக்பூருக்கு நான் சொல்லியிருக்கேன் டிஸ்ட்ரிக்ட்னு, அதில் ஒரு பிளேஸ் தான் சௌரி சௌரா. அதில் என்ன ஈவெண்ட் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் 1922 போலீஸ் ஸ்டேஷனை பர்ன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, நான் கோஆப்ரேஷன் காந்தி பண்ணதுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணனால காந்தி என்ன பண்ணார், அதை வித்ட்ரா பண்ணிட்டார். ஓகே, இந்த மூமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் பர்ன் பண்ணி 22 போலீஸ்மேன் என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க. ஓகே, அதுதான் சௌரி சௌரா ஈவெண்ட். அது எதனால் சௌரி சௌரா ஈவெண்ட் நடந்தது? லிக்கர் ட்ரிங்க் வேண்டாம், ஃபுட்டு ஹை ரேட்டு, அதுக்காக தான் இது நடந்தது இல்லையா? நெக்ஸ்ட்டு சம்பாரன் பார்த்தோம். சம்பாரன் இண்டிகோ பயிர் செஞ்சாங்க. அந்த இண்டிகோ நாங்கள் முடியாது, ரொம்ப வறுமையில் வாட ஆரம்பித்தாங்க பெசன்ஸ்லாம், ஃபார்மர்ஸ்லாம். அதனால் காந்திகிட்ட நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் மூலமாக அவங்க என்ன பண்ணாங்க, இதை சக்ஸஸ் பண்ணாங்க. 1970 கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக இண்டிகோ தான் அவங்க சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இது விளைவிச்சிட்டு இருந்தாங்க, கல்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பாட்னா, பெங்கால் சொன்னேன் உங்களுக்கு, பார்ட்டிஷன் பெங்கால் கல்கட்டா, பங்களாதேஷ், இதை ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. சிட்டாகாங், அஸ்ஸாம், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன். சரி, இப்போ நெக்ஸ்ட் பிளேசஸ் பார்க்கலாம். ஜான்சி முதல்ல பார்த்துருக்கோம். அடுத்து சபர்மதி ஆசிரமம், குஜராத்தில். காந்தி இருந்த இடம் இதுதான். தண்டி மார்ச் கூட இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, சபர்மதி ஆசிரமத்திலேருந்து. ஓகேயா? அப்போ தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இதிலேருந்து கொஞ்சம் 70 சம்திங் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி போக போக ஆயிரக்கணக்கான மக்கள். இதுதான் தண்டி, இதான் என்னது தண்டி. இங்கே இது சபர்மதி ஆசிரமம். ஏன் இந்த தண்டி மார்ச் நடந்தது? ஏன் தண்டி மார்ச்னு சொன்னோம்? சால்ட் சத்தியாகிரகா அப்படின்னு ஒன்று அவர் காந்தி கொண்டு வந்தார். ஏன் அப்படின்னா, பிரிட்டிஷ் பீப்புள் சால்ட்டுக்கு டேக்ஸ் போட்டாங்க. எங்கள் ஊரில் விளையிற இந்த சால்ட் இங்கே தானே க்ரியேட் பண்ணுவாங்க, சி பக்கத்தில், அதுக்கு நீங்கள் எதுக்கு சால்ட்டுக்கு டேக்ஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சால்ட் சத்தியாகிரகா அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தார். அதுக்கு தான் சபர்மதி ஆசிரமத்திலேருந்து தண்டி வரையும் போய் அவருக்கு ஒரு பேக் சால்ட் கையில் ஒரு இதை எடுத்தார். அவர் எடுத்து அந்த போராட்டத்தை முடிச்சுக்கிட்டார். இது தண்டி. இந்த தண்டிக்கு நான் ஒரு சொல்லுவேன், சிரிப்பாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் அதை கொஞ்சம் உப்பி போன மாதிரி இருக்கும். அதாவது தண்டமாக உட்காந்தா பெல்லி வரும், அதனால தண்டி அப்படின்னு ஞாபகம் சொல்லி என் பசங்களுக்கெலாம் சொல்லுவேன். அப்போ அவனுங்க டக்குன்னு தண்டி எப்போ வேணாலும் சொல்லிவிடுவானுங்க. இந்த பிளேஸ் என்னென்னா உப்பி இருக்கும், இதை பெல்லின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கடா. தண்டி, தண்டமாக சாப்பிட்டா என்ன வரும், பெல்லி வரும். அப்போ தண்டி இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். அதனால் தண்டி இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சபர்மதி டு தண்டி என்ன நடந்தது, சால்ட் சத்தியாகிரகா. அதையும் மறக்கக்கூடாது நீங்கள், எந்த ஈவெண்ட்டையும். இதெல்லாம் டைம் லைனுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பிளேஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பிளேஸ் என்ன பார்க்கலாம்? சபர்மதி ஆசிரமம், தண்டி பார்த்துட்டோமா? தண்டிக்கு மேலேயே பர்டோலி ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அடிக்கடி கேட்குறது. பர்டோலி, பிரெய்லி 2 பிளேசஸ் கேட்பாங்க. பிரெய்லி இந்த இடத்துல வரும், அது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ மெயினாக பர்டோலி மார்க் பண்ணிக்கோங்க. பர்டோலி. நெக்ஸ்ட் அம்பலான்னு ஒன்று இருக்கும், இதுக்கு நேராக அம்பலா, இதுதான் அம்பலா, இந்த இடத்துல அம்பலா வரும். இப்போ நம்ம பர்டோலி மார்க் பண்ணிடுறோம். அடுத்தது என்னென்னா பூனா. பூனாவும் ஈஸி. பாம்பே, மும்பைன்னு சொல்லுவோம். இது என்னது, அப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸு பாம்பே, இப்போல்லாம் என்ன சொல்கிறோம், மும்பை. இதுதான் என்னது, பாம்பே. பூனா. நெக்ஸ்ட்டு
அதாவது பாம்பேக்கு கீழே கொஞ்சம் தள்ளி என்னது பூனா. நீங்கள் இங்கேருந்து மேலே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பெண்டு ராஜஸ்தான் பெண்ட்லேருந்து இங்கே சத்தாரா அதை விட கொஞ்சம் தள்ளி இந்த பெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, ரைட்டு. நெக்ஸ்ட்டு நாக்பூர். நாக்பூர் பார்க்கும்போது ரொம்ப ஈஸி தான். நம்ம தண்டி மார்க் பண்ணுறோம்ல, தண்டியிலேருந்து இப்படி நேராக இங்கே வருதா. சரி, இதை மார்க் பண்ணுறதுன்னா நம்ம எப்படி ஞாபகப்படுறது? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் உத்தரகாண்ட். இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சுக்கோங்க, வேணா வச்சுட்டு இங்கே மார்க் பண்ணணும். இதான் சோட்டா நாக்பூர் நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது என்னது, வர்தா. அடுத்தது என்னது, வர்தா. இவ்வளோ தான் பிளேசஸ்ஸு. இதில் இன்னொன்று ஈஸியான பிளேஸு பார்ப்போம். சென்னை. சென்னை இதை என்ன சொல்லுவாங்கன்னா மெட்ராஸ் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மெட்ராஸ். மெட்ராஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த நோஸ் மாதிரி இருக்குது. நான் எப்போயுமே இந்த பிளேஸை சொல்லுவேன், ஒரு ஜென்னோட ஆஃப் ஆஃப் த ஃபேஸை க்ரியேட் பண்ணிக்கன்னு சொல்லுவேன். நெத்தி பொட்டு வச்ச மாதிரி என்னது, மெட்ராஸ். நெத்தியில் பிந்தி, அதாவது பொட்டு வச்ச மாதிரி மெட்ராஸ். எங்கே பொட்டு வைக்கிறோமோ அந்த இடம் தான் என்னது, மெட்ராஸ். சென்னைன்னு சொல்லுவோம். அதேமாதிரி இது பாருங்களேன், இது நோஸ் மாதிரி இருக்கா. இந்த நோஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னது, வேதாரண்யம். இது என்னது, வேதாரண்யம். இது என்னது, வேதாரண்யம். மூக்கில் மூக்குத்தி போட்ட மாதிரின்னு சொல்லணும் நம்ம. அப்போ தான் ஞாபகம். மூக்கு இருக்கா, நோஸ் இருக்கா, அதில் என்ன போட்டிருக்காங்க, மூக்குத்தி. அதுதான் என்னது, வேதாரண்யம். இதில் நான் ஜாகிரபியில் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுப்பேன் நான். இப்போ இதில் போர்ட்ஸ்லாம் வரும் இல்லையா, ரிவருக்கு வாயில் வைகைன்னு சொல்லுவேன், இந்த நோஸ் பெண்டில் வந்து காவேரி சொல்லுவேன். அது அப்போ நம்ம ஜாகிரபி மேப்பில் பார்ப்போம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த நோஸ் பாருங்கள், இது நெத்தி, இது நோஸு, இது வாய், இது வந்து சின்ன மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாடு என்னது, ஒரு ஜென்னோட ஆஃப் ஸ்பேஸ், நாட் ஸ்பேஸ், ஃபேஸ், முகம் பாதி இருக்கிற மாதிரி. அது நம்ம ஜாகிரபியில் என்ன தெளிவாக நல்லாயிருக்கும், ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ தான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து இம்பார்ட்டண்ட் பிளேசஸ்ஸு. இது வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று வேர்ல்டு அவுட்லைன் கேட்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்தியா அவுட்லைன் கேட்பாங்க. எதாக இருந்தாலும் நம்ம தரவாக இருப்பீங்க நீங்கள். இப்போ இந்த மேப்பே நீங்கள் அடிக்கடி வேர்ல்டு அவுட்லைன் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க, நல்லா எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இந்த மேப்பையும் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தரவாயிடும். ஓகே, இந்தியன் ஓசன் பார்த்துக்கோங்க. ஜாகிரபி இன்னும் ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது நம்ம ஜாகிரபி மேப்பில் சொல்லிக் கொடுக்கும்போது பார்ப்போம். ஓகேயா? தேங்க்யூ.